வார்த்தை அரவணைப்பு. யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27. அப்போது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்த முதல் அந்த சீசன் அவளை தள்ளிவிடாமல் ஏற்றுக்கொண்டான். ஆமீன். ஒரு நிமிஷம் நம் தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஜீவனில் நல்ல தேவனே, உடைய வேதத்தில் அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளுங்க. ஆண்டவரை பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்தாவியானவரே உங்களிடம் பேசுகின்ற வார்த்தையின்படி அடியேன் வாயிலிருந்து ஆண்டவரை நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். ஸ்திரீயே, அதோ உன் மகன். தம்முடைய பூமியில் தெரிந்து கொண்ட மரியாளுக்காக ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்திரீயே, அதோ உன் மகன். நான் யோசித்தேன், ஏன் இது யோவானை பற்றி சொல்கிறாரு? பிரதான சீஷர்கள் வந்து 3 பேர் இருந்தாங்களே, பேதுரு, யாக்கோபு, அப்புறம் யோவான். ஏன் பேதுருவை விட்டுட்டு இங்கே வந்தார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த வசனம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யோவான் 13:23. ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம யாரையாவது மார்பில் சாய விடுவோமா? நமக்கு ரொம்ப பிரியமாக இருந்தால், நம்ம அவங்கள்ட்ட பிரியமாக இருந்தால், இல்லை அவங்க 2 பேருமே பிரியமாக இருந்தால் மாத்திரம்தான் ஒருத்தரை மார்பில் சாய்வதுக்கு அனுமதி கொடுப்போம். வேறு யாருமே அனுமதிக்க மாட்டோம். அப்படிப்பட்ட அவ்வளோ பிரியம் இருந்தால் தான் யோவான் சாய்ந்துட்டு இருந்தார். அப்போ பேதுருக்கெல்லாம் பிரியம் இல்லையா அப்படின்னு யோசிக்கும்போது, இன்றைக்கும் கூட யூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற ஒரு தேவன் அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இல்லை. இன்னும் இருக்குது. எகோவா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உச்சரிக்கவே மாட்டாங்க. யோதிஹே வாவ்ஹே அப்படின்னு சொல்லி எபிரேயத்தில் சொல்லுவாங்க. YHWH அந்த வார்த்தை கூட சொல்லாமல் இன்னும் கூட கர்த்தர்ன்ற வார்த்தைக்கு பதிலாக அடோனாய் அப்படிங்கிற ஒரு சில வார்த்தைகள், லார்ட் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, பேதுரு, அதனால தான் பேதுருலாம் செலக்ட் பண்ணாமல் அந்த சாயறதுக்கு பயந்துட்டு இருந்தாங்க. பேதுருவோ யாக்கோபோ சரி. யோவான் அது பற்றி இல்லை, அவர் நீதியுள்ள தேவன் மாத்திரம் இல்லை, அன்பான தேவன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை உணர்ந்திருந்ததால் தான் ஆண்டவர் யோவானை தேர்ந்தெடுத்தார், நான் அறிந்து கொண்டேன். அது மாத்திரமில்லை, அவங்க குடும்பத்தாரோட அவர் வந்து ஒப்பு கொடுத்துருக்கலாம். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோவான் 7:5. ஆமேன். காரணம் என்னன்னா, பார்க்கும்போது அவருடைய கூட பிறந்த, அவர் மரியாள் வயிற்றில் பிறந்த சகோதரர்களே அவரை விசுவாசிக்கவில்லை. ஸோ எப்படி வந்து தன்னுடைய உலகத்தில் தான் பிறக்கிறதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தாய்க்கு எப்படிப்பட்ட ஒரு அரவணைப்பு, எப்படிப்பட்ட ஒரு பராமரிப்பு கொடுக்கணும்னு ஆண்டவர் அறிந்திருந்ததால் தான், அவர் குடும்பத்தில் விசுவாசியாதவர்கள் இருந்ததால் கொண்டு போய் தனக்கு மிகவும் பிரியமானவனாக இருந்த யோவான் இடத்தில் அவர் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு நான் புரிந்து கொண்டேன். இதே யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நான் வாசிக்க வேண்டாம். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கப்புறம்தான் அவரோட மரியாள் வயிற்றில் பிறந்த யாக்கோபு கூட கர்த்தரோட ஊழியக்காரராக மாறுறான்னு பார்க்குறோம். அது வரைக்குமே யோவான் ரொம்ப பிரியமானவனாக இருந்ததால் அவரோட மார்பில் சாய்ந்து கொள்ள கிருபை செஞ்சார். ஸோ நமக்கும் அந்த பராமரிப்பு கிடைக்கணும், அந்த அரவணைப்பு கிடைக்கணும்னா நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், எப்படி பிரியமாக மாறணும் அப்படிங்கிற வார்த்தையில் பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சங்கீதம் 33:5. ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ போதும். ஸோ அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். ஸோ அவருக்கு நம்ம பிரியமாக மாறணும்னா அவர் எதில் பிரியப்படுகிறாரோ அதில் நம்ம பிரியப்படணும். நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே, நம்மளும் பிரியமாக இருந்து அவங்களும் பிரியமாக இருந்தால் தான் நம்மளோட மார்பில் சாயறதுக்கு நம்ம அவங்கள ஒப்பு கொடுப்போம். ஸோ அதே மாதிரி கர்த்தருக்கு என்ன பிரியமோ அதை நம்முடைய பிரியமாக ஏற்றுக்கொள்ளும். நாம் நியாயத்திலும் நீதியிலும் பிரியப்படணும்.
இதை சொல்லும்போது இப்போ நடந்துட்டுருக்க ஐயா ஜெபிச்ச மாதிரி மத்திய அரசாங்கம் ஞாபகம் தான் வருது. அநேகர் ஜெபிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல. அது நினைக்கும் போதே அவ்வளோ கொடுமையாக இருக்குது. நிறைய காரியங்கள் நடக்குது நமக்கு, ஆனால் தெரிந்தும் தெரியாமல் இருக்கிறோமான்னு தெரியல. அதுக்காகவும் ஜெபிப்போம். அந்த தேர்தலுக்காக முக்கியமாக இந்த நியாயாதிபதி காலத்தெல்லாம் பார்க்கணும். அதுக்கு முன்னாடிலாம் கூட நம்ம கடவுளை விட்டு பின்வாங்கும் போது கொள்ளைக்காரர் கையில் ஒப்பு கொடுத்தார் அப்படிங்கிறதுக்கு. இதுக்கு முன்னாடி வந்த அரசாங்கம்லாம் பார்த்தா அவங்கவுங்க பாக்கெட்டே அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்திருக்கிற மத்திய அரசாங்கம் நம்ம பாக்கெட்டில் கை வைக்கிற அந்த ஒரு காரியங்கள் ரொம்ப மனசை உறுத்துற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஜெபிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, அடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபிரேயர் 13:16. ஆமென், ஹல்லேலூயா. நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள். ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் மேல், இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறாரோ அது மேலே நம்ம பிரியமாக இருக்கணும். நம்ம எவ்வளோ பேர் போகிற வர வழியில் நம்ம ஹெல்ப் பண்ணுறோன்னு எனக்கு தெரியல. நிறைய டைமில் நான் கூட அவங்க கேட்கும் போது அவாய்ட் பண்ணிட்டு போன காரியமும் உண்டு. அப்போல்லாம் கடவுள் உணர்த்தினார், நீ இப்போது அவங்க கேட்கும் போது கொடுக்காமல் போகிறப்ப நீ கேட்கும்போது நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆண்டவர் உணர்த்திருக்கிறாரு. அடுத்து 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ உற்சாகமாய் கொடுக்கிற விதத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறாய். அநேக நேரத்தில் நம்ம சபையில் நான் முப்பராக இருக்கும்போது பார்க்கும்போது நிறைய பேர் தசம பாகம் வைக்காதது ரொம்ப வருத்தமாக இருக்கும். தசம பாகம் கர்த்தருக்குரியது, ஏதோ பாச சொல்லி நான் பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிக்க வேண்டாம். தசம பாகம் கர்த்தருக்குரியது. அதை உற்சாகமாய் கொடுக்கணும். நம்ம மற்ற வற்புறுத்தியோ இல்லை கட்டாயப்படுத்தியோ அது வாங்கக்கூடாது. ஆனால் தசம பாகம் கர்த்தருக்குரியது. கர்த்தருக்குரியது நமக்கு கொடுத்தாதான் நம்ம இந்த விதை விதைக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த விதை நெல்லுன்னு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க விற்பாங்க. அடுத்து விதைக்கிறதுக்காக அந்த விதை நெல் அப்படிங்கிற ஒரு காரியம் தான், அந்த கான்செப்ட் தான் இந்த தசம பாகம். நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் அந்த ஒரு விதை நெல்லாகிய தசம பாகத்தை எடுத்து ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து உங்கள் விதைக்க போகிற காலத்தில் உங்களுக்கு அவர் திரும்ப அதை கொடுப்பார். அப்போ நீங்கள் விதைக்கலாம். நீங்கள் அதை கொடுக்காம மாட்டிங்கன்னா உங்களுக்கு விதைக்கிறதுக்கு நெல் இருக்காது அடுத்தது. ஸோ அதுதான் கான்செப்டாக தசம பாகத்தை, அதுதான் கர்த்தர் அவருக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கடைசியாக ஒன்றை வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 1ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இப்போ தான் அந்த காரியத்தை குறித்து சொன்னேன். இந்த தேர்தலை குறித்து இன்னும் அதிகமாய் நம்ம சுகத்தோட நல்லபடியாக அமைதியாக வாழணுன்னா அந்த காரியத்துக்காக ஜெபிச்சுக்குங்க. நம்மளை ஆளுகிறவர்கள் நமக்கு முள்ளாக இருக்கக்கூடாது, அவங்க கொள்ளைக்காரங்களாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஜெபிக்க வேண்டுமாய் அன்பை கேட்டுக்கொள்கிறேன். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கர்த்தர் இதிலெல்லாம் பிரியமாக இருக்கிறார், அதிலெல்லாம் நம்ம பிரியமாக இருந்தோன்னா அவரோட மார்பில் சாய்ந்து கொள்கிறார். அதாவது அவர் கொடுக்குற அந்த அரவணைப்பு, அந்த பராமரிப்பு நமக்கு கிடைக்கும். என்னென்ன மாதிரிலாம் பராமரிப்பு, அந்த அரவணைப்பு கிடைக்கிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 85ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 85:1. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய சிறையிருப்பு, கர்த்தரை அறியாதிருந்து வந்த நம்ம எல்லாம் நம்ம பாவத்திலிருந்து வருகிற அந்த சிறையிருப்பை திருப்புகிற ஒரு ஆண்டவர். நம்ம எப்போ அந்த சிறையிருப்பை திருப்புவார்? நம்ம அவங்க பிரியமாக இருக்கும்போது கர்த்தர் அந்த சிறையிருப்பெல்லாம் நமக்கு மாற்றுவார். அடுத்து சங்கீதங்களின் புஸ்தகம் 127ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சங்கீதம் 127:3.
ஆமென். இன்றைக்கு அநேகர் வந்து தூக்கங்கிறது ஒரு வியாதி மாதிரி தூக்கமின்மைங்கிறது ஒரு வியாதி மாதிரி ஆயிடுச்சு. தூக்கம் இல்லாமல் வயசானவங்களும் சரி, நிறைய இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க சரி, டிப்ரெஸ்டில் இருக்கவங்க, நமக்கு எப்போ நம்ம கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறோமோ அப்போது நம்முடைய நித்திரை இன்பமாக இருக்கும் அப்படிங்கிற ஆண்டவர் சொல்லுறார். ஹல்லேலூயா. ஸோ அவர் நமக்கு நம்ம அவருக்கு பிரியமாக இருந்தால் நமக்கு நித்திரை கூட இன்பமாக இருக்கும் அப்படிங்கிற ஆண்டவர் சொல்கிறாரு. அது அடுத்து சங்கீதங்களின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சங்கீதம் 41:11. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளும் பிரியமாக இருந்து ஆண்டவர் அதனால நமக்கு மேல் பிரியமாக இருக்கும்போது சத்துரு கூட நம்மளை ஜெயிக்க முடியாது. போராட்டம் வரும், ஆனால் அதில் நம்ம மேற்கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16:7. ஆமென். சத்துரு மேற்கொள்ள மாத்திரமில்ல, அவங்க சமாதானமாக நம்மளோடு கொண்டு வந்து சேரும்படியாக ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. கடைசியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளோட அல்டிமேட் எய்ம் பரலோகத்துக்கு போகிறது. அந்த ராஜ்யத்தையே நம்மளுக்கு கொடுக்குறேன்னு சொன்னார். எப்பொழுது? அவருக்கு பிரியமாக நடக்கும்பொழுது. ஹல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சில அரவணைப்பை பராமரிப்பை கொடுத்த ஒரு 2-3 பேரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிக்கலாம் நான் வாஞ்சிக்கிறேன். வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 சாமுவேல் 9:7. ஆமென். ஹல்லேலூயா. தாவீது இந்த யோனத்தானோட உடன்படிக்கை நிமித்தம் அவன் மேலே அன்பு, ஸ்திரீகள் அன்பு அந்த மாதிரி அன்பு தான் 2 பேருக்கு இருந்ததுங்கிறத வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட அன்பு நிறைந்த ஒரு நண்பனோட பிள்ளை. இவனை வந்து கிபியோனர்கள் வந்து தாவீது கிட்ட ராஜாவாகும் போது வந்து கேட்பாங்க, என்னென்னா நாங்கள் சவுலோட பிள்ளைகளை வந்து நான் தூக்கு போடணும், 10 பேர் தூக்கு போடணும், தூக்கி போடணும்னு சொல்லுவாங்க. சவுலோட பேரன் தானே பேர் அது மேபி போசத். ஆனால் தாவீது வந்து இந்த மேபி போசத்தை தப்ப விட்டு மற்ற 10 பேரை வந்து அவங்க தூக்கி போட ஒப்பு கொடுப்பார். ஸோ அந்த பிரியத்து நிமித்தம் தாவீது வந்து யோனத்தான் மேல் வைத்த பிரிய நிமித்தம், கர்த்தர் மேல் வைத்த பிரிய நிமித்தம், அவருக்கு விட்ட ஆணை நிமித்தம் அந்த ஒரு பராமரிப்பை அரவணைப்பை தன்னுடைய நண்பனுடைய மகனுக்கு கொடுக்கிறார். அது மாதிரி அதே அதிகாரம் 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 2 சாமுவேல் 19:33. ஆமென். இந்த 80 வயசு தாத்தா பர்சிலா அவர் ராஜாவை போகும்போது வழிவிட்டு அனுப்ப வர ஒரு தாத்தா பர்சிலாங்கிறவர், அந்த 80 வயது கிழவர். அவரையுமே பராமரிப்பேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அவர் அதை ஒத்துக்கல அதுக்கப்புறம். ஆனால் பராமரிக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்தது இல்லையா? நம்ம கூட சில பேரை வழியில் பார்த்தாலும் கொஞ்சம் இறக்கம் வந்து ஏதாவது செய்வோம். ஆனால் அவர் வழி ஃபுல்லாகவே நான் வச்சு நான் உங்களை பராமரிக்கிறேன், வாழ்நாள் ஃபுல்லாக பராமரிக்கிற மாதிரி நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் யாரும் தெரியாத வழிவிட்டனுப்ப வந்த ஒரு மகனுக்காக, ஒரு ஆளுக்காக அவர் வந்து நான் அவரை பராமரிப்பேன்னு அப்படி சொல்லி அவர் வாக்குலாம் கொடுக்குறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆதியாகமம் 45:11. ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்பு தன் சகோதரர் தனக்கு செய்த துரோகத்தெல்லாம் மன்னிச்சு அவங்கள பராமரிப்பேன்னு சொன்னது மாத்திரமல்ல, அவங்கள பராமரித்தார் அப்படிங்கிறத வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள், இதனால்தான் ஸ்திரீயன் அதோ உன் மகன் சொல்லி ஆண்டவர் வந்து மரியாளை யோவான் இடத்துல ஒப்பு கொடுக்கிறார்.
யோவான் இடத்துல சொல்கிறாரு அதோ உன் தாய் அப்படிங்கிறாரு. ஏன் யோவானுக்கு வந்து ஏற்கனவே அவங்க அம்மா வந்து நல்ல ஊழியக்காரி சலோமே அப்படிங்கிறவர் நாம் பார்க்குறோம். மத்தேயு 27:56 நினைக்கிறேன். சலோமே அந்த இயேசுக்கு பின் சென்று ஊழியம் செய்தவர்கள் அந்த கூட்டத்தில் இந்த சலோமே, அதாவது செபதேவியனோட மனைவி, யாக்கோபு யோவானுடைய தாய், ஒரு ஊழியக்காரியாக இருக்கும்போது எதுக்கு மரியாதை வந்து அவங்களுக்கு தாயாக கொடுக்குறாரு அப்படின்னு நானும் யோசித்தேன். அப்போ தான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோவான் 2:5. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றாள். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய சுய சித்தத்தின்படி அல்ல, ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்கிறவர்கள், அப்படிப்பட்ட ஒரு குணத்தை உடையவர்கள் தான் இந்த மரியாள். ஸோ தம்முடைய சுயமாய் செய்யாமல், அவங்க அம்மா வந்து ஒரு பையன்கிட்ட சொல்கிறாரு, இயேசுக்கிட்ட சொல்கிறாங்க, பையன் கீழ்ப்படியாதப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், கோவம் வரும் நமக்கு, அவங்கள மிரட்டி அதை செய்ய சொல்லுவோம். ஆனால் இந்த தான் எப்படி இல்லை, வேலைக்காரங்கிட்ட போய் சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஸோ இவங்களோட சித்தம் இல்லை, நான் பெரியவன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்காம, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு குணத்தை பார்த்து தான் நான் நினைக்கிறேன் யோவான் இடத்துக்கு வந்து சொல்கிறாரு அதோ உன் தாய். இன்றைக்கு நிறைய காரியங்கள், இந்த இதோ ஒன் தாய்ன்னு சொல்லி இந்த மரியாளோட கோயிலெலாம் போய் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் அந்த இடம் தான் இருக்கும், இதோ ஒன் தாய், இதோ ஒன் தாய். அந்த காரியத்தை வச்சே அநேகர் இன்றைக்கு அந்த தாயை வந்து வணங்கிட்டு இருக்காங்க. ஸோ அது நம்ம சபையில் கூட ஒரு சில பேரை நான் பார்த்து வருத்தப்பட்டது உண்டு. அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஒரு மரியாதைக்குரியவங்க தான், கிருபை பெற்றவர்கள் தான், மனிதர்களுள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தாய் தான். ஆனால் அவங்க வந்து நமக்கு பரிந்து பேசுகிறவர் அப்படிங்கிறதுலாம் சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்குமே நிறைய பேர் முட்டி போட்டுலாம் போகிறாங்க, நடந்து போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி காரியங்கள் நம்ம சபைக்குள்ளே இருக்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ மரியாதை வந்து தாயாக மாற்றன்னு நினச்சிக்கோங்க. அவர் உங்க வந்து கடவுள் கிடையாது. இதை ஒரு தடவை என்னோடய சண்டேஸ் கிளாஸ்க்கு ஒரு பையன் வந்திருந்தான். அவங்ககிட்ட அவங்க என்ன கும்பிட்றான்னு கேட்குறப்போ இந்த மாதிரி சொன்னான். நான் சொன்னேன், தம்பி அது கடவுள் கிடையாது, அவங்க ஒரு தாய், அவங்களுக்கு மரியாதை செலுத்தலாம் அப்படி சொன்னால் அடுத்த வாரத்தில் வந்து அந்த பையன் வரல. எனக்கு கொஞ்சம் வருத்தமாக போச்சு, ஏன் அப்படி சொல்லிட்டோமோன்னு அப்படின்னு சொல்லி. ஆனால் அது சொல்லி தான் ஆகணும். நம்ம வந்து இன்னும் சில பேர் கூட அந்த காரியத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபிச்சுக்குங்க. கடைசியாக யோபு 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோபு 10:12. ஆமென், ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய பராமரிப்பு, கர்த்தருடைய அரவணைப்பு, நம்ம அவருக்கு பிரியமாக இருக்கும்போது என் ஆவியை காப்பாற்றினது. ஆவி வந்து தேவன் தந்தது, தேவன் இடத்துல தான் திரும்பி போகும். அந்த ஆவியை காப்பாற்றுகிறது, நரகத்துக்கு போகாத மாதிரி அந்த ஆவி திரும்பவும் தேவனுக்கே போய் சேரும் பொழுது அந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு வரணும். அப்படிங்கிறதுக்காக இந்த லெந்து காலத்தில் நம்ம கர்த்தருக்கு எப்படி பிரியமாக இருக்கணும். யோவான் மார்பில் சாய்ந்தபோது ஏசாயா 62:5 எனக்கு ரொம்ப பிடிக்கும். மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாக இருக்கிறது போல ஆண்டவர் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஒரு கணவன் மனைவி கிட்ட எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம கர்த்தரிடத்தில் பிரியமாக இருக்கணும். அப்படிங்கிறத இந்த லெந்து காலத்தில் நாம் தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் தாமே இந்த திருவரசங்களை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென்.